வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பந்தயத்தின் போது பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள பந்தயத்தில் பங்கேற்கும் கார்கள் சென்னை தீவுத்திடலுக்கு வருகை. பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். (2025) பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசு உத்தரவு. வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் குழு அமைப்பு. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு. மத்திய அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் எப்போது நிறைவடையும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தாமதமாவது தொடர்ந்தால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் காட்டம். பிஎட் செமஸ்டர் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் நீக்கம். புதிய பதிவாளராக ராஜசேகரனை நியமித்து உத்தரவு. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாத கல்குவாரியை மூட உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலமாக புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 127 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆணைகளை வழங்கினார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். நெல்லையில் புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான முதல் கூட்டத்திலேயே சலசலப்பு. தீர்மானங்களை கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகே நிறைவேற்ற வேண்டும் என மேயர் எதிர்ப்பு குழுவினர் வாக்குவாதம். கூட்டத்தின் நோக்கம்
மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதல்வரின் பயணம் வெற்றியடைய மேயர் வாழ்த்து. முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியதன் மூலம் திமுக ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு இல்லை என்பது நிரூபணம். சென்னை மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா பேச்சு. தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயார் என அமைச்சர் KN நேரு பேட்டி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95 விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாக தகவல். கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரே நாளில் கேரள சினிமா துறையில் நடந்தது போல தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை. பாலியல் புகார் வரும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கான வல்லுநர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் திராவிட மாடல் சமூக நீதியா என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற மத்திய அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு முரட்டல் அரசியலில் ஈடுபடுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. பட்டாபுரம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்பவர் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 52வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். ஹேமா கமிஷன் போன்று தமிழ் திரைப்பட சங்கம் சார்பிலும் குழு அமைக்க ஏற்பாடுகள் நடப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. நடிகைகள் யாராவது தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் கொடுத்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அறிவிப்பு. தவறான செயலா இருக்கு. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல. கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். தமிழக அரசியலில் புதிய மாற்றம் தேவை என்பதால் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. விஜயுடன் அரசியல் ரீதியாக இணைந்து பயணிப்பதற்கான எண்ணம் தற்போது இல்லை எனவும் விளக்கம். அதே இது போதும், புது பட்டியல் வரட்டும். இல்ல, எனக்கு 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 இப்போ கேட்டீங்கன்னா அந்த மனநிலை இல்லை. இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மனநிலை இல்லை. சேலம், திருச்சி, ஈரோடு மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்தியன் பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு நாளை ஒத்திவைப்பு. ஜாமீன் வழங்க சிபிஐ மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குளச்சல் அருகே மீன்வண்டியை சிறைபிடித்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். பொதுமக்களை பிடித்து தள்ளிய போலீசாரால் பரபரப்பு. அன்னூரில் மக்களுடன் முதல்வர் முகாமை நடத்த எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டம். கரூர் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவக்குமார் கைது. சாலை அமைக்கும் விவகாரத்தில் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. நெடுஞ்சாலை துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய 5 நபர்கள் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் உள்ள பாலங்களை ஆய்வு செய்து பழுது நீக்கவும் சிறப்பு ஆய்வு அலகு அமைத்தும் ஆணை.